வணக்கம். இன்றைக்கி புதுசாக ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டு இது வணக்கி அரைக்கிறதுக்கு ஆயில் விட்டு வெங்காயம் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். அதில் 2 தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு கசகசா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வணக்கி விட்டுட்டு அதில் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி வணக்குங்க. தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் நல்லா வணக்கி விட்டுட்டு சுண்டி வந்தோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. திரும்பவும் மறுபடியும் ஒரு கடாய் வச்சு ஆயில் சூடானதும் தாளிக்கிற ஐட்டம் போட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை போட்டு ஒரு அரை வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டு வணக்குங்க. அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்கு தோலோடு சின்னதாக வெட்டி ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கு வணக்கிட்டு தண்ணி விட்டு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அதுக்கு ஏற்ற உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதை கொதிக்க விடுங்க. இப்போ முட்டையை ரெடி பண்ணலாம். இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்கு. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை ரெடி பண்ணலாம். முட்டை வெள்ளைக்கரு எடுத்திருக்கேன். நான் முழு முட்டை 3 முட்டை வேக வச்சுருக்கேன். அந்த முட்டையில் மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு பேனில் ஆயில் போட்டுட்டு முட்டையை ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. திருப்பி போட்டு வெந்தோடனே பீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்புக்கு போட்டிருக்கேன். இப்போ அவிச்ச முட்டை 3 அதில் ஆட் பண்ணிவிட்டேன். பீஸ் பண்ணதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டேன். போட்டு நல்லா கரண்டி போட்டு கிளற வேணாம். அப்படியே லைட்டாக அமுக்கி விடுங்க. அப்படியே கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழை போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி ஆயிரும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. வணக்கம். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.